எங்கள் ஸ்கூலில் இன்றைக்கி நடந்தது. ஒரு பையனுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து பூஸ்ட் ஜூஸ் பாட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதில் ஏதோ கசப்பாக இருந்ததுனால அவங்க மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி கீழே கொட்டும் போது தான் தெரிஞ்சுது, லைக் ஒரு எலும்பு மாதிரி ரொம்ப பெருசாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப அருவருப்பாக இருந்தது. இதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த ப்ராடக்டை பேக் பண்ணிட்டு இருக்கிறப்பயே தொழிற்சாலையில் தவறுதலாக ஏதாவது எலும்பு துண்டோ இல்லை ஏதாவது மரக்கட்டையோ இல்லை ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பீஸோ அதில் விழுந்திருக்கலாம். அதனால இப்படி ஆயிருக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த பொருள் கெட்டு போயிருக்கணும். முக்கியமாக இந்த பால் சார்ந்த அந்த மில்க் ஷேக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் சரியான டெம்பரேச்சரில் பராமரிக்கப்படணும். ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்கணும், குளிர்நிலையில் வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா அந்த பாலில் இருக்கிற புரதங்களும் அதில் சேர்க்கப்பட்ட கொஞ்சம் கனிமங்களும் ரெண்டாக ஒன்று சேர்ந்து கோகுலேட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று சேர்ந்து அப்படியே அதுவே ஒரு பொருள் மாதிரி உருவாகி இந்த மாதிரி ஆயிருக்கலாம். அதில் அவ்வளவு நோய் கிருமிகளும் வளர்ந்துடும். அதனால தான் இந்த மாதிரி முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்குற இந்த மில்க் ஷேக்ஸ் எல்லாத்தையுமே வெறும் எக்ஸ்பைரி மட்டும் பார்க்காதீங்க. அந்த பொருளை அந்த ப்ராடக்டை கடைக்கு வெளியில் வச்சுருக்காங்களா இல்லை கடைக்கு உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்காங்களான்னு பார்த்து இது பண்ணிக்கிறோம். நன்றி.